கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையிலே மறுபடியும் அன்பு அப்பாவுடைய சமூகத்திலே கூடி வர தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளினுடைய ஆராதனைக்காய் நாம் எல்லாரும் நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாள். ஆமென். வேதம் சொல்லுகிறது மகிமையின் நாள், மனமகிழ்ச்சியின் நாள், பரிசுத்த நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவாராக. நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மறுபடியுமாய் நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் தகப்பனே இந்த ஆராதனை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. எத்தனையோ சூழ்நிலைகளின் நடுவிலே நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளின் நடுவிலெல்லாம் நீர் எங்களுக்கு மாறாதவரா, நீர் எங்களுக்கு நல்லவராய், நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவன் இடைப்படுவீராக. உடைய நல்ல பிரசன்னம் நாங்கள் இருக்கிற இடத்துல இறங்கி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வர தேவன் கொடுத்த கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதத்தின் வருடம். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதத்தின் வருடம். நாம் விசுவாசிப்போம். நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் அல்ல. ஆமென். சபையானது எப்பொழுதும் சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. இந்த கால வேளையிலோ நாம் சந்தோஷமாய் ஒரு பாடலை பாட போறோம். திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவாய், கர்த்தர் உன்னை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனை விசுவாசி என்கிற பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவாய், கர்த்தர் உன்னை கட்டிடுவாரே. திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவாய், கர்த்தர் உன்னை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாதவை இருப்பவை போல் அழைக்கும் தேவனை விசுவாசி. நீ அழைக்கும் தேவனை விசுவாசி. திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவாய், கர்த்தர் உன்னை கட்டிடுவாரே. திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவாய், கர்த்தர் உன்னை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாதவை இருப்பவை போல் அழைக்கும் தேவனை விசுவாசி. நீ அழைக்கும் தேவனை விசுவாசி. விழுந்து போன உந்தன் வீட்டை திரும்பவும் எடுத்து கட்டிடுவார்.
தேவனை விசுவாசி. மங்கி போன உந்தன் விளக்கை திரும்பவும் எரிய செய்திடுவாராமே. மங்கி போன உந்தன் விளக்கை திரும்பவும் எரிய செய்திடுவார். உந்தன் தலையை நிமிர செய்து உனக்கு நியாயம் செய்திடுவார். உந்தன் தலையை நிமிர செய்து உனக்கு நியாயம் செய்திடுவார். உனக்கு நியாயம் செய்திடுவார். திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவார். கர்த்தர் உன்னை கட்டிடுவாரே. திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவார். கர்த்தர் உன்னை கட்டிடுவாரே. சூழ்நிலைகள் பாராதே, சோர்ந்து நீயும் போகாதே. இல்லாததை இருப்பவை போல் அழைக்கும் தேவனை விசுவாசி. நீ அழைக்கும் தேவனை விசுவாசி. திரும்ப திரும்பவும் திரும்ப திரும்பவும் திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவார். கர்த்தர் உன்னை கட்டி நான் கட்டப்படுவேன். திரும்ப திரும்பவும் நான் கட்டப்படுவேன். கர்த்தர் என்னை கட்டிடுவாரே. திரும்ப திரும்பவும் நான் கட்டப்படுவேன். கர்த்தர் என்னை கட்டிடுவாரே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை திரும்ப திரும்ப கட்டுகிற தேவன். ஆமென். நம்ம பாட 3 காரியம் பாடணும். விழுந்து போன உன் வீட்டை, இழந்து போன உன் பலனை, மங்கி எரிகிற உன் விளக்கை மறுபடியும் மறுபடியும். ஆமென். நம்முடைய தேவன் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரிவை தருகிறவர், ரெகோபோத்தை தருகிறவர், பலுகி பெருக செய்கிறவர். சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் அல்ல நாம். ஆமென். இந்த காலை வேளையில இன்னும் உற்சாகமாய் நாம் பாடுவோம். ரெகோபோத் என் வாக்குத்தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகிறதே. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்தீரே. ஆமென். சந்தோஷமாய் அப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இந்த அழகான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரெகோபோத்தின் வாக்குத்தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. எல்லாரும் சேர்ந்து ரெகோபோத்தின் வாக்குத்தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. உணர்ந்து நன்றி சொல்லுவோமா? நான் இழந்ததையெல்லாம் எனக்கு திரும்ப தருகிற தேவன். ஈசா கூட வாழ்க்கையில எவ்வளவு என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று நமக்கு தெரியும். ஏசேக்கு சித்னா என்கிற 2 துறவுகளை அவர் தோன்றினார். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் உண்டானதினாலே அவர் தைரியமாய், அவருடைய நோக்கமெல்லாம் அந்த துறவு மேல இல்லை, அவருடைய பார்வை அந்த துறவின் மேல இல்லை, அவருடைய பார்வை அவர் நம்பின ஆண்டவர் மேல இருந்தபடியினாலே அவர் அது மேலெல்லாம் அவர் ஆசை வைக்கல. அதுக்கு அதை குறித்து வழக்காடும் போது நாங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார். இன்னொரு இடத்துல போய் துறவை தோண்டுகிறார். அந்த இடத்துல அவங்க யாருமே அங்க வாக்குவாதம் பண்ண வரல. அப்ப விளங்கிட்டாரு, ஓ கர்த்தர் எனக்கு இந்த தேசத்திலே பலுகும்படிக்கு அவர் எனக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். இனி என்னோட வாழ்க்கையில ரெகோபோத் என்று அந்த இடத்துல கர்த்தர் என்னுடைய இந்த தேசத்திலே நான் பலுகும்படி எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த துறவிற்கு அவர் ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறார். இந்த காலை வேளையில அன்பு தேவ ஜனமே, நாம் நம்பி இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையோ, பணத்தையோ, நம்முடைய பலத்தையோ, நம்முடைய அதிகாரத்தையோ,
நம்முடைய ஆசீர்வாதங்களையோ அல்ல நாம் நம்பி இருக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அவர் தான் நம்முடைய வாழ்வு. அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையில நாம் நம்புகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவரை பார்த்து சொல்லுவோமா, அவரே என்னுடைய நம்பத்தக்க தகப்பன், நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. எல்லாவற்றுக்கும் நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறேன். ஆண்டவரை பார்த்து, வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. என் வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலவேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீங்க மட்டும்தானே என்னுடைய நம்பிக்கை, நீங்க மட்டும்தானே என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய வாழ்க்கை, நீங்க தான் எனக்கு வாழ்க்கை, நீங்க தான் என்னுடைய வழி, நீங்க தான் என்னுடைய சத்தியம், நீங்க தான் என்னுடைய ஜீவன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த காலத்தில் விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் எதையுமே நம்ப முடியல. ஆண்டவரே எங்களை சூழ்ந்துள்ள எதையுமே நம்ப முடியல. நீங்களே என்னுடைய நம்பிக்கையின் நாயகராய் இருக்கிறீங்க, நீங்களே எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீங்க. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம், உங்களை நாங்கள் புகழுகிறோம். உங்கள் நல்ல நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகாதே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையே உம்மை துதிக்கிறோம், எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் உன்னதமானவர், இயேசுவே
நீர் உயர்ந்த தேவன். இயேசுவே நீர் பெரிய தேவன். நீர் சொன்னதை செய்கிறவர். நீர் எதை செய்வீரோ அதையே எங்க வாழ்க்கையில நீர் சொல்லுகிறவர். இந்த வருஷத்துல நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எங்க வாழ்க்கையிலே நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. நீர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகிறது இல்லை. நீர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நல்லவர் 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 நல்லவரே. நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் சொல்லுவோம். நீரே நீர் மாத்திரமே. வல்லவர் 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 வல்லவரே வல்லவர் வல்லவர் வல்லவரே வல்லவர் வல்லவர் வல்லவரே வல்லவர் வல்லவர் வல்லவரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. பெரியவர் 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 பெரியவரே பெரியவர் பெரியவர் பெரியவரே பெரியவர் பெரியவர் பெரியவரே பெரியவர் பெரியவர் பெரியவரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே 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 நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் எல்லா சகல பரிபூரணமும் சகல சம்பூரணமும் எங்கள் ஆண்டவருக்குள்ளே மறைந்திருக்கிறதே. உம்முடைய கிருபையினாலே நாங்களும் அந்த பரிபூரணத்தை அந்த சம்பூரணத்தை அனுபவிக்கும்படி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் அழைத்து கொண்டீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தியா லேலுயா.
துதிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை ஆராதிக்க துதிக்க உம்மை மகிமைப்படுத்த கொஞ்ச நேரம் உம்மை உயர்த்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கை பண்ண பாடலாய் பாடி எங்களை நாங்கள் ஆண்டவரே பலப்படுத்தி கொள்ள நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவியானவரே, எங்களோடு கூட வருகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்காக பிதா வாக்கு பண்ணின எல்லா வாக்குத்தத்தங்களையும் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாய் எங்களை நேர்வழியாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கால் வைத்திருக்கிற இந்த புதிய வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாய், நாங்கள் மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிற வருடமாய், நாங்கள் இழந்து போனதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வருடமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த புதிய வருஷத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நீர் எங்களை வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. மனதாருமை துதிக்கிறோம், மனதாருமை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் எங்களோடு கூட பேசும், கேட்ட அந்த வார்த்தைகளின்படி செய்கிற நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒரு விஷயம் சொன்னால் அது நமக்கு ஆலோசனை, 2 முறை ஆண்டவர் சொன்னால் அது நமக்கு கட்டளை என்பதை நாம் அறிந்திருக்கோம். ஆகவே கட்டாயம் தயவுசெய்து சந்தோஷமாக இருக்கும்படிக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் பயங்கர கொரோனா பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறதுனாலே நீங்கள் யாவரும் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனத்தோடு கூட இருந்து உங்களை காத்துக்கொள்ளும்படியாய் உங்களை நாங்கள் அன்பை கேட்கிறோம். எங்கு கடந்து போனாலும் தயவுசெய்து மாஸ்க் அணிந்து கடந்து போகுங்கள். அதே போல் உங்கள் கரங்களை கழுவுகிறதிலும் உங்களை ஜாக்கிரதையோடு கூட வைத்துக் கொள்கிறதிலும் மிகுந்த கவனமாயிருங்கள். அதே போல் பெரியவர்களும் கூட உங்களுடைய வீடுகளிலே தங்கியிருக்கிறபடினாலே அவர்களும் மிகுந்த பாதுகாப்போடு கூட இருப்பதற்கு அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். நாமும் மிகுந்த கவனத்தோடு கூட இருந்து இந்த நாட்களை நாம் கடந்து போக போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதுக்கு முன்பதாக வாலிபனே உன்னுடைய வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் இந்த 3வது அலை என்று சொல்வது. இதுதான் ஒரு மேகம் கடந்து வந்து ஒரு பெருமழை பெய்த பிறகு எப்பொழுது அந்த சூழலை மாறும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சூழல்கள் மாறும்போது நாம் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை நாம் விடுகிறோம். அப்படி நிம்மதி பெருமூச்சு வருகிற அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த மேகம் கடந்து வந்து ஒரு பெருமழை வரும் என்று சொன்னால் அது எவ்வளவு நமக்கு சோர்வை உண்டு பண்ணுமோ அதே போல தான் இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த கொரோனாவின் அலைகள் கடந்து வந்து நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே உடைய வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த வாலிப பருவத்தில் வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், அதிகமாக வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, தேவனோடு கூட நடக்க நீங்கள் மிகுந்த கவனமுள்ள தேவஜனங்களாய் நீங்கள் இருக்கும்படியாக அருமையான வாலிப பிள்ளைகளாகி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். தயவுசெய்து நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக மறுபடியும் தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நேரடியாக தேவனை ஆராதிக்கிற நாட்கள் வரும்போது நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பை கேட்கிறேன். கடந்த புதன்கிழமையிலே காலையிலே 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும், மாலையிலே 7 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் என்று சொல்லி 2 ஆராதனைகளை நடத்தினோம். அதே போல் இந்த வாரத்திலும் புதன்கிழமை காலையிலே 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும், மாலையிலே 7 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் என்று சொல்லி 2 நேரமும் ஆராதனை நாம் நடத்தப் போகிறோம். தயவுசெய்து நீங்கள் யாவரும் கடந்து வந்து ஆராதனைகளில் பங்கு பெறும்படியாக உங்களை நாங்கள் அன்பை கேட்கிறோம். வேலைகள் இருக்கலாம், சூழல்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை தேட வேண்டிய நேரங்கள் வரும்போது கட்டாயம் கர்த்தரை நாம் தேட வேண்டும். வேதத்தில் அப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற போது நீங்கள் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறோம்.
கட்டாயம் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இடத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை நான் அன்பை கேட்கிறேன். சீக்கிரமாய் அதை ரெஸ்ட் பண்ணுவதற்குரிய வேலைகளை வேகமாய் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவுசெய்து நீங்களும் எங்களோடு கூட ஒத்துழைத்து இந்த காரியங்களை சீக்கிரமாய் செய்து முடிப்பதற்கேற்ற எல்லா காரியங்களையும் கற்றுத் தரும்படியாகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கப் போகிறோம். சீக்கிரமாக இந்த காரியங்களை நாம் முடித்து தேவனுடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை இந்த பூமியில் நாம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுடைய வார்த்தைகளாக நம்ம கடந்து போகலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை எடுத்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை வாசிக்கிற போது நீங்களும் சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்பை கேட்கிறேன். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அருமையான கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு நபராக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மூலைக்கல்லாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு தலைக்கல்லாக இருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு வாழ்ந்தபோது ஆண்டவராக இயேசுவை எல்லாரும் அற்பமாய் அவரை எண்ணினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவோ தேவன் அற்புதங்களை செய்திருந்தாலும், எவ்வளவோ பேரை ஆண்டவர் சுகமாக்கி இருந்தாலும், ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு முடியாதபடிக்கு ஆண்டவராக இயேசுவை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள். அதைத்தான் இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். மனிதர்களாகிய நாம் ஆண்டவராக இயேசுவை அற்பமாய் எண்ணினோம் என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு கிறிஸ்துவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை யார் என்று அவரை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி தான் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்கு அவர் இரட்சகராகி கடந்து வந்தார். இந்த உலகத்திற்கு பாவ பரிகாரமாக ஆண்டவராக இயேசு கடந்து வந்தார். நம்மை சொந்தமாக எண்ணி, நம்மை நேசித்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். ஆனால் இந்த உலகமோ ஆண்டவராக இயேசுவை வெறுத்து அவரை அற்பமாய் எண்ணினார்கள். இந்த வேதவசனம் சொல்லுகிறதைப் போல உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து, அதுவும் கடைசி 3 ஆண்டுகள் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவராக இயேசு ஸ்தாபித்தார். அவர் செய்த அற்புத அடையாளங்கள் மிகப்பெரியதாக இருந்தது. அநேக ஜனங்களை அவர் குணமாக்கினார். மரித்தோரை ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனையோ பயங்கர காரியங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்து வந்தாலும் கூட ஆண்டவராக இயேசுவின் மீது அநேகர் கொண்ட பொறாமையினாலே அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், ஜனங்களை எழுப்பி ஆண்டவராக இயேசுவுக்கு விரோதமாக அவர்களை தூண்டிவிட்டு, எந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றார்களோ, எந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டார்களோ, அதே ஜனங்களை தூண்டிவிட்டு அந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி பிலாத்துவை நோக்கி கூக்குரல் எழுகிற அளவிற்கு அந்த ஜனங்களை தூண்டிவிட்டார்கள். ஒரு பயங்கர நிலைக்குள்ளாக ஆண்டவராக இயேசுவை நடத்தி அவரை அவமானப்படுத்தி அவரை துன்பப்படுத்தி அவரை சவுக்கினாலே வாரினாலே அவரை அடித்து பயங்கர காயப்படுத்தி கடைசியாக சிலுவையிலே அறைந்து ஆண்டவராக இயேசுவை அவர்கள் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலை ஒன்று கடந்து வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் அவர் இத்தனை இந்த உலகத்திற்கு அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுல மிகுந்த கவனமுள்ளவராக இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறதை போல, நான் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது,
ஆனால் அதை நான் நினைக்கிற போது எவ்வளவோ அது பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை அடிக்கடி அவர் நினைத்தவராகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனாலும் அந்த மரணத்திற்கு பயந்து ஓடிவிடாதபடிக்கு பிதாவாகிய தேவன் தனக்கு தந்த அந்த மிகப்பெரிய அந்த தரிசனத்தை, மிகப்பெரிய அந்த தேவ சித்தத்தை, தேவனுடைய வேலையை விட்டு புறக்கணித்து அவர் ஓடிவிடாதபடிக்கு அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவராய் ஆண்டவராக இயேசு காணப்பட்டார். அந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை உட்படுத்தி ஆண்டவராக இயேசு சிலுவையிலே தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் நமக்காக கொடுத்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். வேதத்தில் நான் வாசிக்கிறதை போல கொஞ்சம் அப்படியே நம்முடைய வேதத்தை பிலிப்பியரின் புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து நான் எடுத்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் வேதத்தை எடுத்து அந்த வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாமா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் அவர் என்ன செய்தார்னா தம்மை பெருமையாக்கி இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். மனுஷ சாயலானார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷ சாயல் என்று சொல்வது ஒரு 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 கர்த்தர் மனிதனை அழகாக உருவாக்கி இருந்தாலும் தேவனுடைய நிலைமையிலே ஒரு மனிதனை கம்பேர் பண்ணும்போது அந்த மனிதன் என்று சொல்லுகிறவன் ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவன் கர்த்தர் உருவாக்கின ஒரு காரியம். ஒருவேளை யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு பொம்மையை நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க. அந்த பொம்மையை போல மாறுவதற்கு ஒருவன் நம்ம ஆயத்தமாக இருப்போமா? ஒரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க மாட்டோம். அந்த பொம்மையை நான் உருவாக்கினேன் என்கிறது நமக்கு ஒரு பெருமை இருக்கிறதே தவிர அந்த பொம்மையைப் போல அல்லது நாம் உருவாக்கின ஒரு பொருளை போல நாம் மாறவே மாட்டோம். அதற்கு நாம் எப்பொழுதுமே அப்படி நாம் விரும்புகிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட இணைந்திருந்த இந்த நாட்களிலே அவர் மனிதனை அவர் உருவாக்கினார். தம்முடைய சாயலாக அந்த மனிதனை தேவன் உருவாக்கினார். தம்முடைய சாயலாக உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போய் தேவனுக்கு சத்துருவாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த மனித ரூபமாய் ஆண்டவராகிய இயேசு உலகத்துக்கு வருவது என்பது அது சாதாரணமான விஷயம் அல்ல. அது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட பாவம் செய்த, துரோகம் செய்த ஒரு மனுஷனுடைய சாயலாக ஆண்டவர் கடந்து வருவதற்கு தன்னை மிகவும் தாழ்த்த வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று அங்கு காணப்படுகிறது. ஆனால் அதுதான் பிதாவினுடைய சித்தம் என்று சொன்னால் அந்த மனிதகுலத்தினுடைய ரட்சிப்புக்காக அந்த மனிதனைப் போல இந்த உலகத்திற்கு கடந்து வந்து நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் மாறி சிலுவைக்கு கடந்து போய் அவர் மரிப்பது என்பது தன்னை எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்த வேண்டிய ஒரு செய்தி, தன்னை வெறுமையாக்க வேண்டிய ஒரு செய்தி. தனக்கு இருக்கிற வல்லமைகளை அவர் வல்லமை இல்லாதவரைப் போல தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மகிமையுடையவராய் இருக்கிறார், வல்லமையுடையவராய் காணப்படுகிறார், ஒரு பெரிய தேவனாய் காணப்படுகிறார். அவருக்கு ஒரு பெரிய தேவத்துவம் இருக்கிறது. எத்தனையோ பெரிய காரியங்கள் அவருக்கு இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு பிதாவாகிய தேவனுடைய சித்தம் மனுஷனைப் போல அவர் மாறவும் அந்த மனுக்குலத்தின் நடுவில் வந்து வாழ்ந்து இந்த மனிதனுக்காக சிலுவையிலே மரித்து அவர் மறுபடியும் உயிரோடு கூட எழும்ப வேண்டியது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவராக இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வருகிறவராய் இருந்தார். இந்த உலகத்திற்கு கடந்து வந்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர் என்பதை இந்த காலவேளையில்
ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக, இன்னும் சொல்ல போனால் பரலோகத்திலே கூட ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்தவர்களாக அருமையான அப்போஸ்தலனாகிய அந்த பேதுரு சொல்லுகிற போது ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலரின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்க, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வாசிக்கிறோம். எத்தனையோ இந்த ஆண்டவரை ஒருவேளை நாம் புறக்கணித்திருந்தாலும், இந்த ஆண்டவராகிய இயேசுவை நாம் அற்பமாய் எண்ணினாலும், ஆண்டவராகிய இயேசுவை ஒரு மிருகத்தைப் போல அவர்கள் நடத்தி இருந்தாலும், அவ்வளவு மோசமாக ஆண்டவரை நடத்தினார்கள். அதான் அந்த வேதவசனத்தில் வாசிக்கிறோம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த 11வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம வீடு கட்டுகிறோம், அந்த வீடு கட்டுகிற போது அந்த வீட்டை கட்டுவதற்கு ஏற்ற நல்ல கற்களை தனியாய் எடுப்பார்கள். ஒருவேளை உடைந்த கற்கள் இருக்கும், ஒருவேளை மூளை சிதைந்து போன கற்கள் இருக்கும், நல்ல ஷேப்பில் இல்லாத கற்களாக இருக்கும். அப்படிப்பட்ட கற்களை எல்லாம் என்ன செய்வோம்னா அதை எடுத்து தனியாய் வச்சிருவோம். எதுக்குன்னா ஏதோ ஒரு கார்னரில் போடுறதுக்கு அல்லது உடைத்து ரெண்டாய் உடைத்து அந்த வீட்டை கட்டுவதற்கு, சில நேரத்தில் சின்ன துண்டுகள் தேவைப்படும். அப்படிப்பட்ட நிலைக்காக அதை பயன்படுத்துவதற்கென்று அவைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிடுவோம். அதைத்தான் இந்த அருமையான பேதுரு சொல்கிறார், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட என்று ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நம்ம வைத்திருக்கிறோம், அற்பமாய் அவரை வைத்திருக்கிறோம். தேவைகள் வரும்போது ஒரு நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவிற்கு அவரை நாம் வைத்திருக்கிறோம். அப்படித்தான் நிறைய நேரங்களில் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்தின் ஜனங்கள் வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை வேணும், அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை பயன்படுத்திக் கொள்வது. ஒருவேளை ஒரு பயம் சூழ்ந்த ஒரு காலம் வரும், அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆண்டவராகிய இயேசுவை பயன்படுத்திக் கொள்வது. அல்லது ஒரு ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை நமக்காக செய்ய வேண்டியது வரும், அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த ஆண்டவராகிய இயேசுவை பயன்படுத்திக் கொள்வது. அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஊறுகாயை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் வரும்போது மாத்திரமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒருவராக இந்த ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்கிறாங்கன்னா வைத்திருந்தார்கள். அந்த நாட்களில் யாராவது மரித்திருந்தால் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் போய் சொல்லுவாங்க, அவர் மரித்து போனார்கள் என்று சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கடந்து வந்து அவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். யாராகிலும் வியாதியாக இருந்தால் அங்கே வியாதியாக இருக்கிறாங்க, நீங்கள் வந்து சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆண்டவராகிய இயேசு போய் அவர்களை சுகமாக்குவார். சில இடத்துல பார்வையற்றவர்களாக இருப்பாங்க, ஆண்டவரை நான் பார்வையடையணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு தேவையின் அடிப்படையில் மாத்திரமே இந்த ஆண்டவரை சந்திக்கக்கூடியவர்களாக, இந்த தேவையில் மாத்திரமே இந்த ஆண்டவரத்தில் போய் நிற்கிற ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் மற்ற நேரங்களிலே இந்த ஆண்டவராகிய இயேசுவை கண்டுகொள்ளாதவர்களாக, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒருவராக அவர்கள் வைத்து இந்த ஆண்டவராகிய இயேசுவை அற்பமாய் எண்ணினார்கள். ஒரு வீடு கட்டுகிறவர்கள் எப்படி சில கற்களை அப்படி புறக்கணித்து விடுகிறார்களோ, அதே போல இந்த ஆண்டவராகிய இயேசுவை அநேக நேரங்களிலே ஜனங்கள் புறக்கணிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் செய்த காரியம் என்னன்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையினுடைய தலைக்கல்லாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய மூளைக்கல்லாக பிதாவாகிய தேவன் அவரை வைத்து விட்டார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையாக மாறி போய்விடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனுக்குலத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டார்னா மையமான ஒருவராக வைத்து விட்டார். மையமான ஒருவராக. ஏன்னா மனுக்குலத்தினாலே ஆண்டவராகிய இயேசு அற்பமாய் எண்ணப்பட்டபடினாலே, மனுக்குலத்தினாலே ஆண்டவராகிய இயேசு அற்பமாய் எண்ணப்பட்டபடினாலே, புறக்கணிக்கப்பட்டவராய்
அவரை வைத்து விட்டதினாலே, அவரை ஈனமாய் நடத்தி அவரை சிலுவையிலே அறைந்து மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஒருவேளை ஒரு பயங்கர நிலைக்குட்படுத்தினபடினாலே பிதாவாகிய தேவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவை மனுக்குலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒருவராக, முக்கியமான பகுதியை அவருடைய கரத்திலே கொடுக்கிறவராய் பிதாவாகிய தேவன் இருந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை வைத்திருக்கிறார். இந்த அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடையாது என்கிற ஒரு பெரிய நிலையை பிதாவாகிய தெய்வன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய சுகத்தின் இடத்திலே, நம்முடைய விடுதலையின் இடத்திலே, நம்முடைய அற்புதத்தின் இடத்திலே, நம்முடைய ரட்சிப்பின் இடத்திலே நமக்கு ஒரு காரியங்கள் நடக்க வேண்டுமானால், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையே, முழு வாழ்க்கையே நடக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையிலே ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த அருமையான பேதுரு இந்த காரியத்தை சொல்லுகிற போது, அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு மனிதன் தன்னுடைய தாயினுடைய கற்பத்திலிருந்து அவன் பிறவி சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன். அவன் ஏறக்குறைய 40 வயது உள்ளவனாய் இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டு வந்து தேவாலயத்துடைய அலங்கார வாசலில் வைப்பார்கள். அவன் பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் பிச்சைக்காரன் என்பது உலகம் சுட்டின ஒரு பெயர். அவருடைய பெயர் என்ன? அவனை சப்பானி என்று இந்த உலகம் அவனுக்கு ஒரு பெரிய பெயரை சூட்டி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையவே சொல்லி, அவருடைய முடியாமைகளை சொல்லி, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பயங்கர காரியங்களை சொல்லியே அவனுக்கு பெயர் சூட்டி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் மீது சிலர் இரக்கமுள்ளவர்களாக இருந்து அவனை தினந்தோறும் சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்துடைய அலங்கார வாசலை வைப்பார்கள். அந்த இடத்துல அவன் பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் பேதுருவும் யோவானும் கடந்து வந்து இந்த அருமையான இந்த மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார்கள். அந்த அருமையான பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளது உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடை என்று சொல்லி அவனுடைய கரங்களை பிடித்து தூக்கி விட்ட உடனே அந்த அருமையான மனிதன் எழுந்து நடந்தான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய எலும்புகள் பலன் கொண்டது, அவனுடைய கால்கள் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நடந்து நின்று தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாக, நடனமாடுகிற ஒரு மனிதனாக அவன் மாறிப்போனான். உலகம் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே அவனுக்கு கொடுத்தார். 40 வருடம் அவன் பிச்சைக்காரனாக இருந்தான். எத்தனையோ பேர் அவனுக்கு வெள்ளியை கொடுத்திருப்பாங்க, எத்தனையோ பேர் அவனுக்கு பணத்தை கொடுத்திருப்பாங்க, ஆகாரத்தை கொடுத்திருப்பாங்க, எத்தனையோ பேர் என்னென்னமோ காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை எந்த மனிதனாலையும் கொடுக்க முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சுகத்தையும் எந்த மனிதனாலையும் கொடுக்க முடியல. எந்த ஒரு அற்புதத்தையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே இல்லை. உலகம் தன்னால் முடிந்ததை மாத்திரமே அந்த மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த அந்த விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அருமையான விசுவாசமானது இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒன்றை அந்த மனிதனுக்கு கொடுத்தது என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் நமக்கு என்ன செய்யப்படலையா, கொடுக்கப்படவே இல்லை. எதற்காக கொடுக்கப்படல பாருங்க, 3வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 3:16 பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அருமையான கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பொன்னும் வெள்ளியும் ஒருவேளை அவனுக்கு ஒரு நேர ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம். பொன்னும் வெள்ளியும் அவனுடைய வாழ்க்கை தரத்தை கூட மாற்ற முடியல. 40 வருடங்கள் எத்தனையோ மனிதர்கள் உதவி செஞ்சாங்க. ஆனால் 40 வருஷமும் பிச்சைக்காரங்கிற நிலையை விட்டு அவன் மாறவே இல்லை. பொன்னும் வெள்ளியும் கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் அவன் பிச்சைக்காரனுங்கிற நிலையிலிருந்து அவன் மாறவே இல்லை. சப்பானிங்கிற நிலையிலிருந்து மாறவே இல்லை. ஏதோ இந்த உலகத்துடைய சின்ன சின்ன காரியங்களை அவன் பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட்டானே தவிர வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை அவனால் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நம்பினானோ, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே
அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்ததோ அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு விடுதலையை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உலகம் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சர்வாங்க சுகத்தை, உலகம் கொடுக்க முடியாத ஒரு மேலான ஒரு நாமத்தை, உலகம் கொடுக்க முடியாத ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுவால் மாத்திரமே அந்த மனிதனுக்கு கொடுக்க முடிந்தது. அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்கிறது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசுவை அவன் நம்புகிறான். ஆண்டவராகிய இயேசுங்கிற நாமத்தை சொன்ன உடனே அந்த நாமத்தை ஒரு நிமிடத்தில் அவன் நம்புகிறான். ஆமாம், இந்த இயேசு என்கிறவர் எத்தனையோ பேரை சுகமாக்கினார், எனக்கு இன்னைக்கு அவர் சுகம் கொடுக்க முடியுமா என்று சொல்லி ஒரு நிமிஷத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அவன் நம்புகிறான். அவருடைய ஊழியர்களை அவன் நம்புகிறான். பேதுருவையும் யோவானையும் நம்புகிறான். ஏன்னா பேதுருவும் யோவானும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்தார்கள். எத்தனையோ பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதையெல்லாம் அந்த மனிதன் கேள்விப்பட்டிருப்பார். ஆகவே இந்த பேதுரு யோவான் இந்த இடத்துல கடந்து வந்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசுனுடைய நாமத்தின் மீது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய விசுவாசம் அவனுக்கு கடந்து வருகிறது. அந்த இயேசுவின் நாமம் அவனுக்கு என்ன செய்தது? அந்த இயேசுவின் நாமத்தின் மேலே அவன் வைத்திருக்கிற விசுவாசம் அவனுக்கு என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் அந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமமே நீங்கள் 40 வருஷ காலமாக நீங்கள் இவனை சப்பானியாய் பார்த்தீங்களே, கர்த்தருடைய ஆலயத்துடைய அலங்கார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தீங்களே, நீங்கள் அவனுக்கு பிச்சை போட்டீங்களே, அப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் அறிந்திருக்கிற இந்த மனிதனை என்ன செய்ததுன்னா பலப்படுத்தினது. நடக்க முடியாமல் இருந்த அந்த மனிதனை பலப்படுத்தினது. அவனுக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்தது. அவருடைய கால்களிலே, அவருடைய எலும்புகளிலே ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்தது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இவ்வளவு பெரிய சுகத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறான். அதை சொன்ன இந்த பேதுரு தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, திருச்சபைக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, இயேசுவாலை அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான விடுதலைகள் ஒரு நாளும் வராது. ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நிரந்தர விடுதலைகளும் நிரந்தர அற்புதங்களும் நிரந்தர ஒரு பெரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிதாவாகிய தேவன் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு என்கிற நம்முடைய அருமையான இரட்சகரை வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இந்த இயேசு என்கிற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லவே இல்லை என்கிற நிலைக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்தி இருக்கிறார். இந்த காலவெளியில் இந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளிலே எப்படி நாம் வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாய் அதை கவனிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒருவர் சொல்லும்போதே ஒரு அழகான ஒரு சௌகரி சொல்லும்போது சொல்லி கொண்டிருந்தார், நான் காலையில் எழுந்த உடனே நல்ல ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், வேத வாசிப்பேன், அதோடு நான் என்ன செய்வேன்னா என்னுடைய வேலைகளுக்கு நான் கடந்து போய்வேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அப்படி சொல்லுகிறோம். ஆண்டவர் என்ன செய்வோம், காலையில் எழுந்து உடனே ஜெபிப்போம், அல்லது இரவு நேரத்தில் நாம் படுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த காலையில் எழுந்து ஜெபிப்பது, அல்லது இரவில் படுக்கிறதுக்கு முன்னால் ஜெபிக்கிறது, அல்லது தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை வேதத்தில் வாசிப்பது, அல்லது ஒரு ஓய்வு நாள் வந்தால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவது என்பதை ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மத சடங்காச்சாரமாக நாம் வைத்துக்கொள்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வரணும் என்பதை ஒரு சடங்காக நாம் வைத்திருக்கிறோம். எனக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது. அதே போல் காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறதை ஒரு சடங்காக, ஒரு வேத வாசிக்கிறத ஒரு சடங்காக நம்ம வைத்திருக்கிறோம். அந்த ஜெபிக்கலைன்னா மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். வேதத்தை வாசிக்கலை அப்படின்னா அது மனதுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னால், ஐயோ இந்த வாரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலை, இனி இந்த வாரம் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது இருக்கும். ஒருவேளை அவைகள் நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கர்த்தரை நாம் தேடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். இரவிலே நாம் படுக்கிற போது தேவனை தேடுவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரை இந்த காலை முழுவதும் இந்த நாள் முழுவதும் நிறைய பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை என்று சொல்லி அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இரவு நேரத்தை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் உறங்க கடந்து போகிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் இதோடு கூட ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவாக இதை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்கிறவர்களாய் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறோம். காலையில் எழுந்து கொண்டு ஒரு ஜெபம் பண்ணுவோம், மறுபடியும் சாயந்தரம் படுக்கிற போது, இரவிலே படுக்கிற போது ஒரு செபிக்கிறவர்களாக இருப்போம். இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழு உலகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை தேடுகிற அனுபவமே இருக்காது. தேவனுக்கும் அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவாங்க, முழு உலகமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் நைட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பழக்க தோஷத்தில் ஜெபிக்கிறதை போல இரவிலே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா படுத்து தூங்கிடுவாங்க. மறுபடியும் காலை வரும், காலை வந்தோடனே என்ன செய்வாங்க, அப்படியே படுக்கையில் உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அல்லது ஒரு 10 நிமிஷத்தை சேர்த்து எடுத்து ஜெபம் பண்ணிட்டு 2 வசனத்தை வாசித்துட்டு அதோடு கூட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த நாள் இரவு தான் என்ன செய்வாங்கன்னா செபிக்கிறவர்களாகி காணப்படுவார்கள். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அந்த வாழ்க்கையை அல்லது ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற அந்த அனுபவத்தை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ஒரு மத சம்பிரதாயமாக, ஒரு மத சடங்காக வைத்துக் கொள்கிறோமே தவிர ஆண்டவரோடு கூட இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையாக இன்னைக்கு அநேகர் வைத்துக் கொள்வதே கிடையாது. இந்த கிறிஸ்தவம் என்று சொல்வது அல்லது நம்முடைய ஆண்டவரோடு கூட உறவாடுகிறது என்று சொல்வது எப்படின்னா, அது நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்து இசைந்து போன ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு நேரத்தில் மாத்திரம் இந்த ஆண்டவரை நினைக்கிறவர்களாய் இல்லை. ஒருவேளை நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சிலருக்கு ஆபத்து காலம் வரும்போது மட்டும்தான் தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க, தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. சில மிருகங்களை குறித்து இந்த உலகத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மரிக்கிற அன்னைக்கு தான் மேலே வானத்தை பார்க்குமா, வானம் பார்த்து இப்படியோட அழகான வானம் இருக்குதா, நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு வானத்தை நாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சில மிருகங்கள் நினைக்கும் என்று சொல்லுவாங்க. அநேக நேரத்தில் மனிதர்கள் கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட மிருகங்களைப் போல நம்ம மாறிவிடுகிறோம். ஏதோ ஒரு ஆபத்து நேரம் வரும்போது, மரிக்கிற ஒரு நேரம் வரும்போது, ஒரு பயங்கர வியாதி வருகிற நேரத்தில் அல்லது பயங்கர சூழலை வரும்போது தான் இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. சிலர் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அல்லது கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழக்கூடாது. ஏதோ தேவைப்படுகிற இடத்துல மட்டுமே தேவனோடு கூட நடக்கிறவர்களாக அல்லது தேவனை தேடுகிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் நீங்கள் படுக்க போகிறீங்கன்னா அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற தேவ ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு மணி நேரத்தை நாம் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த நாள் முழுவதையும் நீங்கள் செலவழிக்கிற போது நீங்கள் வாசித்த அந்த வேத பகுதிகளை ஞாபகத்தில் வைத்து அந்த வேத வசனத்தின்படி நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையின் நடுவில் நான் யாராகி நடந்து கொள்கிறேன். காலையில் ஜெபம் பண்ணியிருப்போம், மாலையில் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் நடுவில் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பாருங்க. அந்த பிரச்சனையில் ஒரு முழு மனிதனாய் உலகமாக நாம் நடந்து கொள்கிறோம். உலக மனுஷனுக்கு நமக்கும் வித்தியாசமே தெரியாத அளவிற்கு சண்டை போடுவோம். உலக மனுஷனுக்கு நமக்கு வித்தியாசமே தெரியாத அளவிற்கு அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருப்போம். ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருப்போம். அந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளத்தராசுகள் நம்முடைய கருத்தில் இருக்கும். அநியாயமாக ஏமாற்றி சம்பாதிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆனால் காலையில் ஜெபம் பண்ணியிருப்போம், சாயந்தரம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுய லாபத்திற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக ஒருவர் நம்ம காணப்படுவோம். அப்படி வாழக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது அப்படிப்பட்டது அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஒரு பிரச்சனை வரும்போது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், கெட்ட வார்த்தையினுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த சூழலை நடுவில் நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தோடு கூட கவனமாய் நடந்து கொள்கிற ஒரு அனுபவம்.
கவனமாய் நடந்துக்கணும். ஒருவேளை ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த இடத்துல உள்ளத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆண்டவரே இந்த சூழல்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் என்னோடு கூட இருங்க. ஆண்டவரே இந்த சூழலை ஜெயிப்பதற்கு எனக்கு ஒரு பலன் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சூழலின் நடுவில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒருவேளை நல்ல காரியங்கள் நடக்கிற போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆண்டவரே இந்த காரியத்துக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காரியங்கள் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது வெளியே தெரியாது, நம்ம ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் பேசிகிட்டே இருக்கலாம். ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறதுக்கு கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், பலன் கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஒரு பக்கம் பலன் கேட்கிற ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நன்றி சொல்கிற ஒரு அனுபவம், நாள் முழுவதும் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். ஒரு சூழலை வருகிறது, உடனே நம்ம என்ன செய்கிறோம், நாமவே முடிவெடுத்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் நம்முடைய சொந்த ஞானத்தில் சொந்த பலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம முடிவெடுக்க கூடாது. நம்முடைய ஞானம் குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆகவே நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழல்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு காரியத்தில் முடிவெடுப்பதற்காக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற தேவச்சனங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலுடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்னார். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு சூழல்கள் வரும்போதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்னோடு கூட பேசுங்க, இந்த காரியத்தை நான் எப்படி செய்கிறது எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவர் இதில் எனக்கு முடிவெடுக்க தெரியல, இந்த இடத்துல எனக்கு உதவி செய்யுங்க, நான் உனக்கு உண்மையை என்னுடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுடைய ஆலோசனைகளை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை நம்மோடு கூட இணைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாய் ஒரு நாளும் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தேவனற்றவர்களாய் போயிடும். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் காலையிலே ஜெபித்திருக்கிறோம், மாலையில் கூட ஜெபித்திருக்கிறோம். ஆனால் இடைப்பட்ட நேரங்களில் பாருங்கள், தேவனற்ற தெய்வ பிள்ளைகளாகவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் அருமையான கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு விடுதலை கிடையாது. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு என்கிற நாமம் அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நாம் விடுதலை பெறுவதற்காக பிதாவாகிய தேவன் வேறு ஒரு நாமத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த தேவனோடு கூட இணைந்து வாழ ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையினுடைய தலைக்கல்லாக, ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையினுடைய மூளைக்கல்லாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மூளைக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கல்லின் மீது தான் அந்த வீடு கட்டப்படும். அது ஒரு அஸ்திவார கல், அதுதான் அடித்தளம். மேலே கட்டப்படுகிற ஒரு முழு வீட்டையும் அப்படி தாங்கி நிற்கிற ஒரு கல்லுக்கு பேர் தான் அஸ்திவார கல் அல்லது மூளைக்கல் என்று அதை சொல்லுவார்கள். இன்னைக்கு ஆண்டவரை பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மூளைக்கல்லாக தேவன் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆண்டவராகிய இயேசுவின் மீது தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிறார். ஒருவேளை அது வெறும் கட்டளை அல்ல, அப்படித்தான் தேவன் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். அப்படித்தான் தேவன் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். அது கட்டளை அல்ல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதை கட்டளை என்று நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால் அந்த கட்டளையை நிறைய நேரத்தில் புறக்கணித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை நாமவே கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 3:11 வேதத்தில் வாசிக்கிறதை போல, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் போட ஒருவராலும் கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:11 நாம் வாசிக்கிறோம். அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், இதை ஒரு கட்டளையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நேரத்தில் நாம் வேதத்தில் வாசித்தது போல அவரை தேவன் நமக்கு மூளைக்கல்லாக, தலைக்கல்லாக தேவன் வைத்திருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டளையாக. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையினுடைய மையப்பகுதியிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதியிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். அவர் மீது, அவரை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும், அவர் மீது தான் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று நம்ம இதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இது கட்டளை அல்ல, இது வாழ்க்கை. நீங்கள் அப்படி கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லல. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
வேறொரு அஸ்திவாரத்தை உங்கள் வாழ்க்கையில் போட்டுக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மீது தான் நீங்கள் கட்டப்பட வேண்டும், அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லலை. ஆண்டவர் அப்படி சொல்லலை. வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட அவரே உங்கள் வாழ்க்கையிலுடைய மூளைக்கல்லாய் இருக்க வேண்டும், தலைக்கல்லாய் இருக்க வேண்டும், அவர் மீதே என்னுடைய வாழ்க்கையை நீ கட்ட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சொன்னதாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி அதை அவர் கட்டளையாய் கொடுக்கவில்லை, இதை அவர் வாழ்க்கையாய் சொல்லுகிறார். அப்படித்தான் உடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் உடைய வாழ்க்கை இருக்கும். அஸ்திவாரமாக ஆண்டவராக இயேசுவை பிதாவாகிய தேவன் வைத்து விட்டார். நீங்கள் அவர் அஸ்திவாரமாக வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அஸ்திபாரமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு அஸ்திபாரத்தை போடுறீங்களோ அப்படி நீங்கள் ஒரு அஸ்திபாரத்தை போட வேண்டும் என்று தேவன் சொல்லலை. அஸ்திபாரத்தை பிதாவாகிய தேவன் போட்டு இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மீது தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இதை சரியாய் விளங்கிக் கொண்டு ஆண்டவராகிய இயேசுவின் மீது தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்போமானால் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்கிற ஒரு இடத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, அவரை நீங்கள் தலைக்கல்லாக வைத்து கொண்டாலும் சரி, தலைக்கல்லாக நீங்கள் வைக்காமல் போனாலும் சரி, மூளைக்கல்லாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரட்சிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய சுகம், நம்முடைய விடுதலை எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மூளை கல்லின் மீது தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட முடியும். ஆண்டவராகிய இயேசுவை தள்ளி வைத்து விட்டு இந்த உலகத்திலே நாம் அந்த காரியங்களை எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுகிற போது நிச்சயமாய் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். வேற அஸ்திபாரம் கிடையாது. அதனால 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் முடியாது. வேறு அஸ்திபாரம் கிடையாது, வேறு அஸ்திபாரமே இல்லை. நம்முடைய சுகத்திற்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய சமாதானத்திற்கு, நம்முடைய விடுதலைக்கு இன்னைக்கு நமக்கு வேற வழியே இல்லை, வேற அஸ்திபாரமே இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதற்கும் இந்த இயேசுவின் மீது வாழுகிற தேவ ஜனங்கள் இல்லாமல் உலகத்துக்கு சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எந்த தேசத்திலையும் சமாதானம் கிடையாது. ஒவ்வொரு தேசமும் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாகத்தான் போகுதே தவிர சமாதானமாக யாரும் போக விரும்புறதே இல்லை. சமாதானத்தை தேடி போகிறதா இருந்தால் அதுக்குள்ளே ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும். அது ஒன்றை சார்ந்துதான் ஒரு சமாதானத்தை தேடுறாங்களே தவிர சமாதானத்தை தேடி அலைகிறதுக்கு யாருமே இல்லை. சமாதானத்தை கொடுக்க இயேசுவால தான் முடியும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டுடைய பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும். எந்த தன்னலமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சமாதானத்தை உருவாக்க தேவனுடைய பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசுதான் சமாதானத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் மிகப்பெரிய சுகத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சுகத்திற்காக முழு உலகமும் ஆண்டவரை தேடுதானா? இல்லை, ஆண்டவரை தேட மாட்டேங்குது. ஏதோ மருந்து கண்டுபிடிக்குது, மருந்தை தான் தேடுது. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறதே தவிர ஆண்டவராக இயேசுவை தேடல. ஆனால் இன்னைக்கு உலகத்துடைய விடுதலைக்கு, உலகத்துடைய சுகத்திற்கு, இந்த பயங்கர கொள்ளை நோயிலிருந்து நாம் பெற வேண்டிய விடுதலைக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவை தான் அஸ்திவாரமாக வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த உலகம் கட்டப்படும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த உலகத்துடைய சுகாதாரத்துறையை கட்டுகிற போதுதான் அந்த மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இயேசுக்கு வெளியே அது தேடின கிடைக்காது. ஏன்னா சுகத்தினுடைய அடியில் அஸ்திபாரமாக ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே சிந்தின ரத்தம் அந்த இடத்துல அடித்தளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராகிய இயேசுதான் நம்முடைய சுகத்தினுடைய விடுதலையினுடைய அஸ்திவாரமாக பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான் சுகம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான் விடுதலை கட்டப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான் இந்த ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான் இந்த பெரிய விடுதலை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உலகம் அதை அறிந்து கொள்ளவில்லை. முழு உலகமும், முழு உலக நாடுகளும் அதை என்ன செய்யலைன்னா அறிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு சுகாதாரத்துறை என்ன செய்யுதுன்னா வேற எதையோ அஸ்திபாரமாக வச்சு அங்கிருந்து ஒரு சுகத்தை எடுக்க பார்க்குது. அந்த இடத்துல சுகம் இல்லை.
நாளுக்கு நாள் அது மோசமாகி கொண்டு போகிறது, சமாதானம் இல்லாமல் போகிறது, விடுதலை இல்லாமல் போகிறது. இன்னைக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை காண முடியல. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. பயங்கர ஒரு வடகொரியாவில் பாருங்க, பயங்கர பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா தேசத்தில் பயங்கரமாக இருக்கிறது. ஒரு வாழைப்பழத்தினுடைய விலை 450 ரூபாய்க்கு கடந்து போய்விட்டது. எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்க, எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு வெளியே ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள், ஆண்டவருக்கு வெளியே விடுதலையை தேடுகிறார்கள், ஆண்டவருக்கு வெளியே எத்தனையோ காரியத்தை தேடி தேடி பார்க்குறாங்க, செய்கிறது போல இருக்கு. ஆனால் முடிவு வரும்போது, அல்டிமேட் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு பயங்கர நிலை ஒன்று கடந்து வருகிறதை பார்க்க. அருமையான கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு திருச்சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையின் ஜனங்களாகிய நாமாவது இது என்ன செய்யணும்னா விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருச்சபைக்குள் இருக்கிற ஜனங்களும் அப்படித்தான் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் பாருங்க, நாமவே நம்மை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி பண்றோம், நாமவே ஆசீர்வாதங்களை தேடி தேடி உலகத்தில் ஓடுகிறோம். கடமைக்கு கிறிஸ்தவன் என்கிற ஒரு மத சம்பிரதாயத்துக்காக ஜெபிக்கிறவர்களாகவோ, மத சம்பிரதாயத்துக்காக வேதத்தை வாசிக்கிறவர்களாகவோ அநேக நேரத்தில் நம்ம இருக்கிறோமே தவிர உண்மையாய் தேவனை தேடுவது கிடையாது. ஆண்டவரின் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது. தேவனை நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைத்துக் கொள்வதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாத ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறிவிட்டு. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையும் நிறைய நேரங்களிலே போராட்ட களமாக இருக்கிறதுங்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அருமையான கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை மூளைக்கல்லாக, அவரை தலைக்கல்லாக வாழ்க்கையோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும். அவர் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும். இயேசு இல்லாமல் எனக்கு ஆகாரம் கிடையாது, இயேசு இல்லாமல் இந்த நாளே எனக்கு கிடையாது, இயேசு இல்லாமல் 1 மணி நேரம் எனக்கு கிடையாது என்று 1 மணி நேரத்து கூட ஆண்டவர் இல்லாத 1 மணி நேரத்தை நாம் வாழுகிறதை குறித்து என்ன செய்யணும்னா துக்கப்படுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆனால் நம்ம இப்படி இருக்கிறோமா? நிறைய நேரங்களில் அப்படி இல்லை. காலையில் ஜெபிக்கிறோம், மாலையில் ஜெபிக்கிறோம், நடுவில் நம்ம என்ன செய்யணும், அப்படியே ஆண்டவரை மறந்து போகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். வேதத்தில் இன்னொரு சின்ன பகுதி எடுத்து நான் வாசித்து நம்ம அப்படி கொஞ்சம் நேரம் நம்ம சோம்பரலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்ப போகிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருமையான எசேக்கியா ராஜாவை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசிக்காமல், ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அருமையான எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று ரொம்ப அழகா இந்த எசேக்கியா ராஜாவுடைய ஆரம்பத்தை குறித்து ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரு கம்பாரிஷன். தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் காணப்பட்டாராம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தை இல்லை. சில நேரத்தில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பும் போது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அந்த பிள்ளைகளை குறித்து பெற்றோருடைய இருதயம் ரொம்ப மனத்தாங்கல் அடைகிறது, ரொம்ப மனத்தாங்கல் அடையுது. என்ன இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டுருவோம், ரொம்ப சங்கடப்படுவோம். ஆனால் சில பிள்ளைகள் பாருங்கள், அந்த பெற்றோருக்காகவே வாழுவாங்க. அந்த பெற்றோரை சந்தோஷப்படுத்துறதுல பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த பிள்ளைகளை குறித்து அந்த பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனதில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளையை குறித்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் தாவீதை உருவாக்குறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஏன்னா ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவன் செய்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்குனது, ஆண்டவருக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. தாவீதை ராஜாவாய் மாற்றினதுக்கு ஆண்டவருக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த தாவீது என்ன செய்கிறான்னா, ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்கிற ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்கிறதா இருந்தால்,
உங்கள் மனதில் இப்படி செய்யணும், இந்த மாதிரி காரியங்களை செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளவு காரியத்தையும் உங்கள் பிள்ளைகள் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அந்த பிள்ளைகளை பெற்றதுக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அந்த பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்கிறவராக இருப்பீங்க. அருமையான தாவீதை குறித்து வேதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால் தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ரொம்ப ஏற்றவராக இருந்தாராம், ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். அந்த தாவீதை சொல்லி பின்னால் எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருடைய பார்வையிலே செம்மையானது. ஆண்டவரே சொல்லணும், ரொம்ப நல்லா செய்கிற, ரொம்ப அருமையாக நீ செஞ்சிருக்கிற, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கிற, நான் நினச்சது நீ செஞ்ச அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்னா கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப செம்மையானதை செய்கிறான். நல்ல கவனிங்க, ஒரு தாவீதா இருக்கட்டும், அல்லது ஒரு சவுலாக இருக்கட்டும், அல்லது ஒரு எசேக்கியா ராஜாவாக இருக்கட்டும், இவர்களை கர்த்தர் ராஜாவாக்குறதுக்கு ஆண்டவருக்கு சில நோக்கம் இருக்குது, சில நோக்கம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனுக்கு சில காரணங்கள் இருக்குது. தேவன் நம்மை உலகத்தில் உருவாக்குறதுக்கு தேவனுக்கு சில காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு நல்ல வேலைகளை தேவன் கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு நல்ல வீடுகளை கொடுக்கறதுக்கு தேவனுக்கு சில காரணங்கள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் தேவனுடைய திட்டம் இல்லை. என் பிள்ளைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா வாழணும் அப்படிங்கிறது மட்டும் தேவனுடைய திட்டம் இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம், உங்களுடைய வாழ்க்கை குறித்த தேவனுக்கு ஒரு திட்டம், உங்களுடைய வாழ்க்கை குறித்த தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அதை தான் நான் திட்டமாய் சொல்ல வரேன். திட்டம்னா அது நம்முடைய ஆசீர்வதிக்கிறது மட்டுமே எடுத்துக்கிறோம் இல்லை. உடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. தாவீதை தேவன் ராஜாவாக்கினதுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சவுலை தேவன் ராஜாவாக்கினதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எசேக்கியா ராஜாவை தேவன் ராஜாவாக்கினதுக்கு அவருக்கு தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு இருந்தது. அப்படி தேவனுடைய இருதயத்தில் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து என்னெல்லாம் காரியங்களை தேவன் வச்சிருந்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் ரொம்ப கவனத்தோடு கூட கருத்தோடு கூட செய்கிறவராயிருந்தார். அதான் அந்த இடத்துல சொல்லப்படும். வாழ்க்கை முழுவதும் அவர் யோசிக்கிறார், கர்த்தரை ராஜாவாக்கினார். அப்போ இந்த வாழ்நாள் முழுவதும் தேவன் சொல்லுகிறதை கேட்டு நான் செய்ய போகிறேன், என்ன நான் ராஜாவை இருக்கிற காலம் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பை செய்கிறவர்களாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அருமையான இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்னா தீர்மானிக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு செய்தியை குறித்து, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை குறித்து நான் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அந்த செய்தியை சொன்னவர் என்ன சொன்னார்னா, அவர் ஏற்கனவே அப்படிப்பட்ட இயக்கங்களில் இருந்து இன்னைக்கு அவர் வெளியே அங்கிருந்து வந்தவர். அந்த இயக்கத்தை குறித்து அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, அந்த இயக்கங்களில் இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். அதில் இருக்கக்கூடிய எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்களுடைய இருதயத்தில் தன்னுடைய நோக்கங்களை பதித்து விடுவார்கள். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எதையுமே அவங்களுக்கு வேற அரசியல் தலைவர்களாக வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கிடையாது. பெரிய முதலமைச்சராக வரணும், பெரிய மந்திரியாக வரணும், பெரிய பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரணமான வாலிபர்கள், சாதாரணமான ஜனங்கள், இவங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கொள்கைகளை பரப்பிட்டே இருப்பாங்க. அதற்காக அவர்கள் செய்கிற வேலை ரொம்ப பெரிய வேலை. அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற காலம் மிகப்பெரிய ஒரு காலம். அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை பரப்பிட்டே வருவாங்க. அது சம்பந்தமாகவே பாடல்களை எல்லாம் அவர்கள் பாடுவாங்க, பாடல்களை இயற்றுவார்கள். பாடல்களை இயற்றி அந்த பாடல்களை பாடி அந்த பாடல்களை என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அழகான ராகங்களோடு கூட அதை உருவாக்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை சாதாரணமாகவே அநேக தன்னுடைய வாயில் முணுமுணுத்துட்டு இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள்ள அதை கொண்டு போயிடுவாங்க. அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை சாதாரணமாகவே அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை நினைக்கக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா, தன்னுடைய கொள்கைகளை அவங்களுக்குள்ள அப்படி ஆழங்களுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அவங்க சொல்றாங்க, அப்படி ஒரு மனிதனுடைய ஆழத்துக்குள்ள
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு கூட வாழ்க்கையாக தன்னுடைய கொள்கைகளை அவர்கள் பரப்பி விடுகிறதுனால அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட அதைத்தான் அவங்க நிறைவேற்றுகிறவங்களா மாறிடுவாங்க. ஒரு கலெக்டராக அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருக்குள்ள இந்த கொள்கைகள் இருக்கிற வரைக்கும் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய கொள்கை தான் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவராக இருப்பார். ஆனால் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க அந்த ரத்தம் இவருடைய கொள்கை சம்பந்தமாக இருக்கிறதுனால அதைத்தான் அவர்கள் அதை செய்கிறவர்களாக காணப்படுவாங்க. ஒரு கலெக்டராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, அவன் தான் வாழுகிற சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இவருடைய கொள்கை என்னதுன்னா ரத்தத்தில் கலந்துறதுனால அவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய தலைவர் வரும்போது இவர்கள் சொன்ன அந்த கொள்கைப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்படித்தான் தேசத்தையே கொண்டு போவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் இந்த கட்சி தான் வரணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு சாதாரணமாகவே என்னுடைய கொள்கை அவங்களுடைய ரத்தத்தில் கலந்து விட்டதுனால, என்னுடைய கொள்கையை அவருடைய மூச்சாக மாற்றி விட்டதுனால, எங்களுடைய கொள்கையை அவருடைய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றி விட்டதுனால அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க எங்களுக்கு சாதகமாக தான் அவங்க செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க. எங்களுடைய இயக்கமாகவே அவங்க தேசங்களிலே அவங்க இயங்கி கொண்டிருப்பாங்க. அதனால் நாங்கள் அதில் தான் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தில் இந்த இயேசு கலந்து விட வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மூச்சிலே இந்த ஆண்டவராக இயேசு கலந்து விட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய இயக்கமாக அது மாறிவிட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை இயக்குகிற ஒரு இடத்துல இந்த ஆண்டவர் வந்துவிட வேண்டும். அப்படி இந்த ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையோடு கூட வாழ்க்கையாய் இணைந்து விட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அப்படி இருக்கிற போதுதான், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் ராஜாவாக்குகிற போது அந்த தேசம் முழுவதும் தேவனை அறிகிற ஒரு வேலையை அவர் செஞ்சிருவார். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வரும்போது அந்த தேசத்தில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை அந்த தேசத்திலிருந்து என்ன பண்ணிடுவாங்க, அவர்கள் அகற்றி போடுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அது இன்னைக்கு உலகம் செஞ்சுட்டு இருக்குது, தன்னுடைய கொள்கைக்காக, தன்னுடைய இயக்கத்திற்காக இதை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் அதை மறந்துட்டோம். சபை அதை மறந்து விட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு செபிக்க கற்றுக் கொடுத்துருக்குது சபை, ஏதோ ஒரு வேதவாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது, ஓய்வு நாளான நீங்கள் ஆலயத்துக்கு வரணும்னு கற்றுக் கொடுத்துருக்குது, ஒரு காணிக்கை ஒழுங்காக கொடுக்கணும், ஒரு தசம பார்த்து ஒழுங்காக கொடுக்கணும் என்று தான் நம்ம கற்றுக் கொடுத்து அதைத்தான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவமாக நம்ம நினைக்கிறோமே தவிர அவருடைய மூச்சாக இந்த கிறிஸ்தவத்தை நம்ம கொண்டு போகலை. அதனுடைய வாழ்க்கையினுடைய இயக்கமாய் நம்ம கொண்டு போகல. இந்த ஆண்டவராக இயேசுடைய வாழ்க்கையை இயக்குறவராக நம்ம இன்னும் மாற்றல. ஒருவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவராக இயேசு விட்டு பிரிஞ்சுட்டா எனக்கு மூச்சு நின்றுடும், என்னுடைய இயக்கமே இயேசு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை, இயேசு இல்லை. ஆண்டோடைய உள்ளத்தில் உங்களை என்னை குறித்து அநேக விதமான எதிர்பார்ப்புகள், தரிசனங்கள், நோக்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தில் ரத்தமாய் கலக்க வேண்டும். இந்த ஆண்டவர் நம்முடைய மூச்சோடு கூட மூச்சாக கலக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை தான் நமக்குள் அவர் ஊதினார். நம்முடைய நாசியின் சுவாசம் இயேசுவாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் மூச்சு விடுகிறது போல ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்க வேண்டும், இயேசு இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அவருடைய எண்ணம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய சரீரம் முழுவதும் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல ஆண்டவரை குறித்த எண்ணங்கள் நம்முடைய சரீரம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில் அந்த எண்ணங்கள் நம்மை அலட்டி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத போது தூக்கமில்லாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. இன்னைக்கு பூமியில் இருக்கிற பயங்கரவாத இயக்கங்கள் தன்னுடைய கொள்கைகளை ஒரு மனிதனுடைய ரத்தத்தோடு கூட கலந்து விட்டார்கள், அவனுடைய மூச்சோடு கூட கலந்து விட்டார்கள். அவனுடைய பேச்சு, அவனுடைய மூச்சு, அவனுடைய உறக்கம், அவன் எழுந்து நிற்கிற ஒரு அனுபவம், சாதாரணமாய் போகிற போது ஒரு மனிதனை அவன் பார்க்கிற விதம், ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிற விதம், எல்லாவற்றிலும் அந்த இயக்கம் அவனுக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், இந்த கடையில் தான் பொருள் வாங்கணும், இன்னொரு கடைக்கு போனால் வாங்க மாட்டான். நம்ம என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
ஒரு மனுஷங்கிட்ட பேசினா இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் தான் பேசணும், இப்படிப்பட்ட ஜனங்களை கண்டால் அவர்களை வெறுக்க வேண்டும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவன் சாதாரணமானவனாக இருக்கிற போதே தன்னுடைய ஒரு மனிதன் ஒரு சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி சொல்கிறாரு, எனக்கு ஒரு என் ஸ்கூலில் ஒரு நண்பன் இருந்தான், அவர் ரொம்ப அருமையான என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தான். ஆனால் நான் இப்படிப்பட்ட இயக்கத்தில் போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நான் திரும்பி அந்த கிளாஸுக்கு வரும்போது என்னுடைய நெருக்கமான என்னுடைய நண்பனை பார்க்கும்போது எனக்கு கோபமாகி வந்தது, அவனை அழித்து விட வேண்டும் போல தோன்றினது, அவன் எனக்கு வெறுப்பாக இருந்தது என்று சொல்லி அவன் சொல்கிறான். யோசித்து பாருங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் இந்த இயக்கத்தில் போய் அவனுடைய கொள்கைகளை பற்றி கொண்டு வரும்போது அந்த கொள்கை அவனுடைய ரத்தமாய் மாறி, அவருடைய மூச்சாய் மாறி, அவருடைய கேரக்டராக மாறின போது தன்னுடைய நெருக்கமான தன்னுடைய நண்பனை என்ன செய்கிறான்னா வெறுத்து அவனை கொலை செய்தரணும் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அவனுக்குள்ள அந்த கொள்கை, அந்த இயக்கமானது இவனுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாற்றி இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையினுடைய இயக்கமாக மாறி இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாய் மாறி இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையினுடைய கனவாய், நினைவாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறி இருக்க வேண்டும். அப்படி நம்ம மாறி இருக்கிறோமா? அந்த வேத வசனத்தில் இந்த அருமையான எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான்னா, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எதை செய்தாலும் சரி, இது தேவனுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கா? எதை செஞ்சாலும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? இந்த நாள் முழுவதும் நீங்கள் போகிற இடங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்யாமல், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் தோன்றாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த எசேக்கியா ராஜா செய்யாமல், கர்த்தருடைய பார்வைக்கு எது செம்மையோ அதை மாத்திரமே செய்வது என்பது அவருடைய கொள்கையாக, அவருடைய வாழ்க்கையின் இயக்கமாய் அது காணப்படுகிறது. அது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. பாருங்க, இன்னும் கொஞ்சம் பின்னால் நான் வாசித்தோம்னா அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 4வது வசனம் பாருங்க. அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நெகிஸ்தான் என்று பெயரிட்டான். ஒரு வெண்கல சர்ப்பத்தை இந்த அருமையான மோசே ஒரு நாளில் செய்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த போது அவர் ஆண்டவர்கிட்ட ஓடினார். ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு ஒரு பெரிய ஒரு கோல்ல மாட்டி, அந்த வெண்கல சர்ப்பம் யாரையெல்லாம் தீண்டினதோ அவள் ஓடி வந்து அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் யாரையெல்லாம் தீண்டினதோ அவள் ஓடி வந்து இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கிற போது பிழைத்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னதுனால அப்படி ஒரு வெண்கல சர்ப்பத்தை இந்த மோசே செய்திருந்தார். அதை இந்த அருமையான எசேக்கியா ராஜா தான் அதை உடைத்து போடுகிறார். அவர் யோசித்தார், இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு தூபம் காட்டி இருக்கிறாங்க, என் ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு தூபம் காட்டி இருக்கிறாங்க. இது கர்த்தரே உண்டு பண்ணின ஒரு காரியமாக இருந்தாலும், இது தேவனே இந்த அருமையான மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அதை மோசே உருவாக்கி இருந்தாலும், கர்த்தரை ஜனங்கள் பார்க்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக இந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வெண்கல சர்ப்பம் அவர்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறுகிறது. இந்த வெண்கல சர்ப்பத்திற்கு அவர்கள் தூபம் காட்டுகிறார்கள், கர்த்தரை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த வெண்கல சர்ப்பம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அருமையான இந்த எசேக்கியா ராஜா அதை உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தரே ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும், ஆண்டவரே கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம். சில நேரத்தில் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், வீடு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், வாகனங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், வேலை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், படிப்பு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், சம்பளம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அது கர்த்தரே கொடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிடக்கூடாது. அது உங்களுக்கு விக்கிரகமாய் மாறிடக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு பிள்ளைகள் விக்கிரகமாக மாறிட்டாங்க. கர்த்தரை வைக்கிற இடத்துல பிள்ளைகளை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் அப்படி செய்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை வைக்கிற இடத்துல வேலையை வச்சுட்டாங்க, கர்த்தரை வைக்கிற இடத்துல சம்பளத்தை வச்சுட்டாங்க, கர்த்தரை வைக்கிற இடத்துல ஆசீர்வாதங்களுக்கு வச்சுட்டாங்க. இதெல்லாம் தேவன் கொடுத்த ஒன்று தான். ஆனால் கர்த்தரே அதை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அது கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிற ஒன்றாக இருக்குமானால் அது உங்களுக்கு விக்கிரகம் என்பதை மறக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பாவமாய் மாறும். தேவனை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரீப்ளேஸ் பண்ணுகிற எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இட் வில் பிகம் சின். அது உங்களுக்கு பாவமாய் மாறும்.
இந்த அருமையான எசேக்கியா ராஜா பார்க்கிறார், கர்த்தர் சொல்லிதான் இந்த மோசே இந்த வெண்கல சர்ப்பத்தை செஞ்சிருந்தாரு. இந்த ஜனங்கள் தேவனை பார்க்க வேண்டிய இந்த காலத்தில், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இந்த காலத்தில், கர்த்தருக்கு தூபம் காட்ட வேண்டிய இந்த காலத்தில் கர்த்தருக்கு அதை செய்யாம இந்த வெண்கல சர்ப்பத்திற்கு, இந்த விக்கிரங்களுக்கு, இந்த சிலைகளுக்கு அதை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, தனக்கு தேவன் கொடுத்த அந்த ஆட்சியில், தனக்கு தேவன் கொடுத்த அந்த பெரிய அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணார்னா, அதை உடைத்து போட்டு கர்த்தருக்குரிய இடத்தை என்ன செய்கிறார்னா அவர் மறுபடியும் உருவாக்கி கொடுக்கிறவராக இருந்தார். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான விஷயம், இது தேவனுக்கு ரொம்ப பிரியமான விஷயம். அடுத்து பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில், கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தர் மேல் அவ்வளவு பெரிய நம்பிக்கை, ஆண்டவர் மேல் அவ்வளவு பெரிய நம்பிக்கை. நமக்கு தெரியும், சனகரிப் இந்த அருமையான எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தபோது இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றார்னா, ஒரு பெரிய யுத்தத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு பதிலாக, ஒரு பெரிய பாளையத்தை ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இந்த சனகரிப் எழுதின கடிதத்தை கொண்டு போய் என்ன செய்தார்னா வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரை இதை பாருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். அந்த சனகரிப் சொன்னா, எதிரி சொல்லுகிறான், நல்ல கவனமா இருங்க, அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. சனகரிப் சொல்லுகிறான் தேசத்தின் ஜனங்களை பார்த்து, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள்னு உன்னுடைய ராஜா எசேக்கியா சொல்லுவான். அதை நம்பாத, அது எத்து வேலை, அது ஏமாத்துற வேலை. எங்கேக்கு உங்களை தப்புவிக்கிற எந்த தேவனும் கிடையாது, கடவுளும் கிடையாது. அதனால உன்னுடைய எசேக்கியா ராஜா என்ன சொல்லுவான்னா, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுவான். அதை நம்பாதீங்க, அது ஏமாத்து வேலை அப்படின்னு எதிரியாகிய சனகரிப் சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, இந்த அருமையான எசேக்கியா ராஜாவுடைய கர்த்தர் பேரில் இருக்கிற அந்த நம்பிக்கை குறித்து சனகரிப் எதிரி சாட்சி சொல்லுகிறான், எதிரி சாட்சி சொல்றான். இன்னைக்கு உங்களை குறித்து, கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய நம்பிக்கை குறித்து உங்க குடும்ப சாட்சி சொல்லுமா? கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை குறித்து உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய கணவன் சாட்சி சொல்லுவாங்களா? உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுவாங்களா? இன்னைக்கு கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை குறித்து நம்முடைய குடும்பமே, நம்முடைய ஊழியர்களே, நம்முடைய விசுவாசிகளே, நம்முடைய திருச்சபையை என்ன சொல்ல முடியலன்னா சாட்சி கொடுக்க முடியல. ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கைக்கு சாட்சியாக சனகரிப்பாகிய அவருடைய எதிரி என்ன செய்யறானா சாட்சி கொடுக்கிறான். அவன் சொல்றான், கர்த்தரை நம்புங்கன்னு உடைய ராஜாவாகிய எசேக்கியா சொல்லுவான். இந்த இடத்துல வேதத்தில் அதான் வாசிக்கிறோம். கர்த்தரின் மேலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் இந்த எசேக்கியா வைத்த அந்த நம்பிக்கையிலே, இந்த எசேக்கியாவுக்கு முன்னால் இருந்த ராஜாக்களிலும் சரி, எசேக்கியாவுக்கு பின்னால் இருந்த ராஜாக்களிலும் சரி, அந்த யூதாவின் ராஜாக்களிலே இந்த எசேக்கியா ராஜாவை போல ஒருத்தரும் கர்த்தரை நம்பினதில்லை, ஒருவரும் கர்த்தரை நம்பினதில்லை. வாழ்க்கை முழுவதற்கும் கர்த்தரை நம்புகிறார், அரசாட்சி முழுவதுக்கும் கர்த்தரை நம்புகிறார். ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்தரை நம்புகிறாரு. யுத்த காலத்தில் மட்டும் இல்லை, நல்ல காலங்களிலும் கர்த்தரை நம்புகிறார், நல்ல சூழலிலும் கர்த்தரை நம்புகிறார், ஆபத்தான நேரங்களிலே கர்த்தரை நம்புகிறார். காலம் முழுவதும் தேவனை நினைத்து, தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு முன்னால செம்மையானதை செய்கிறதுல கவனமாக இருக்கிற ஒரு எசேக்கியா ராஜா. எவ்வளவோ நல்லா இருக்கு பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம வாழணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய மூச்சு எப்படியோ அப்படி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எல்லா நிமிஷங்களிலும் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை, கர்த்தர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு அடித்தளமாக ஆண்டவராகிய இயேசு வச்சுட்டாரு. நம்முடைய சுகத்திற்கு, நம்முடைய விடுதலைக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய சமாதானத்துக்கு, நம்முடைய ரட்சிப்புக்கு, உலகம் முழுவதும் மாறுவதற்குரிய அஸ்திவாரமே ஆண்டவராகிய இயேசுதான். இயேசுதான் உலகத்தின் ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தினாரு. இயேசுதான் உலகத்தின் சமாதானத்துக்காக அவர்தான் ஒரு ரத்தம் சிந்தினாரு. ஆண்டவராகிய இயேசுதான் இந்த உலகத்திற்காக தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்தவர். வேற யாரும் இல்லை, வேற ஒரு அஸ்திவாரம் கிடையாது. இதை ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, 6வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆண்டவர் விட்டு பின்வாங்கவே இல்லை, ஆண்டவர் விட்டு பின்னால் போகவே இல்லை, ஆண்டவரோடவே நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். மோசே சொன்னதை போல, நீர் எங்களோடு கூட நீர் வராதே போவீரானால் எங்களை இந்த இடத்தை விட்டு போக பண்ணாதீங்க, நீங்கள் எங்கள் கூட வருதுன்னா போங்க, நாங்கள் போகிற ஆண்டவரை, நாங்கள் தனியாக போகலை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசே சொன்னதை போல இந்த அருமையான எசேக்கியா ராஜா கர்த்தரோடவே நடக்கிறாரு, அவரை விட்டு பின்வாங்கவில்லை.
கர்த்தருடைய கற்பனைகளை தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் கைக்கொள்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு வேலையிலும் தேவனுடைய வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துகளையும் கர்த்தருடைய கற்பனை இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய வசனத்தின்படி அமைத்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. பேசுகிறதை தேவனுடைய வசனத்தின்படி பேச கற்றுக்கொண்டார். வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தருடைய வசனத்தின்படி செய்ய கற்றுக்கொண்டார். எடுக்கிற முடிவுகளை கர்த்தருடைய வசனத்தின்படி எடுக்க அவர் கற்றுக்கொண்டார். செய்கிற காரியங்களை ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய வசனத்தோடு செய்வதற்கு அவர் கற்றுக்கொண்டார். வாழ்க்கை முழுவதும் தேவனாய் அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. கர்த்தருடைய ஒவ்வொரு விஷயமும் அப்படி வாழ்க்கைக்குள்ளே காணப்படுகிறதாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? கர்த்தருக்கு வெளியே தானே பேசுகிறோம். பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வசனமாக இருக்கா? கர்த்தருடைய வசனத்தையே பேசுங்க நான் சொல்லல. நீங்கள் பேசுகிற காரியத்தில் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து வருதா? நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து வருகிறதா? நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தேவனுக்கு முன்னால் செம்மையானதாக இருக்கா? நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து வருமா? நீங்கள் போகிற இடங்கள், பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்தா சரியா இருக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு தரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடி அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு தரட்டும். சரி, கடைசியாக பாருங்க, 7வது வசனம் பாருங்க. ஆகையால் அவன் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் சீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கர்த்தரை சேவிக்கிற நம்ம இந்த உலகத்தை சேவிக்க முடியாதுங்க. கர்த்தரை சேவிக்கிறவர்கள் இந்த உலகத்தை சேவிக்க மாட்டாங்க. போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்க கூட இருப்பார். போகிற இடமெல்லாம் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையுடைய எல்லாவற்றினுடைய அஸ்திபாரமாக இருந்தா. கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையுடைய எல்லாவற்றுக்கும் மூளைக்கல்லாக இருந்தா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராயிருப்பார். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காரியங்களுக்கு ஏற்ற பலனை ஆண்டு உங்களுக்கு தருவார். ஒருவேளை இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் இந்த பலனை கொடுப்பார். தேவன் இந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். தாவீதோடு கூட இருந்தவர், எசேக்கியாவோடு கூட இருந்தவர், ஆபிரகாமோடு கூட இருந்தவர், ஈசாக்கு யாக்கோபோடு கூட இருந்தவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கை அப்படி தேவன் மாற்றுவார். உலகத்தினுடைய அநேக விதமான இயக்கங்கள் ஜனங்களை என்ன பண்ணிருச்சுன்னா தன்னுடைய இயக்கத்தின் பங்குகளாக மாற்றி இருக்குது. அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய கொள்கை தான் அப்படியே வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தன்னுடைய சரீரத்தை அழித்துக் கொள்வதற்கு கூட இன்னைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு பயங்கர காரியங்களுக்காக என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டாங்க. பாருங்க, எத்தனை வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கை அதுக்கு தியாகம் பண்ணிட்டாங்க. பாருங்க, எத்தனை வாலிபர்கள் இந்த இயக்கங்களாக மாறிவிட்டார்கள். பாருங்க, அந்த கொள்கையாகவே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாங்க. பாருங்க, தன்னுடைய நெருக்கமான நண்பர்களை கூட வெறுக்கக்கூடிய அளவிற்கு என்ன பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் தன்னோடு கூட நெருங்கி பழகினவர்களை கூட வெறுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த இயக்கங்களின் கொள்கையானது அவருடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு. பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே இதனுடைய வாழ்க்கையின் பகுதியாக மாறட்டுப்பா, ஆண்டவருடைய கேளுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடு, பயப்படாதீங்க. ஆவியானவர் உங்களுடைய பலன் உங்களுக்கு தருவார். இந்த விசேஷித்த கிருபையை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். சோர்ந்து போகாதீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேலே நீங்கள் அசைவாடி ஆண்டவரே இந்த கிறிஸ்தவத்தை எங்களுடைய ரத்தமாய் மாற்றுங்க, எங்கள் மூச்சாய் மாற்றுங்க. ஆண்டவரே இது எங்களுடைய வாழ்க்கையை இயக்கமாக மாற்றுங்க. கேட்கலாமா? எல்லாரும் கண்களை போடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய மூச்சாக, எங்களுடைய ரத்தமாக, என்னுடைய வாழ்க்கையாக நீர் மாறும்படியாக சுபிக்கிறோம். நாங்கள் பேசுகிற எங்கள் வார்த்தைகள் உமக்கு செம்மையானதாக, உமக்கு பிரியமானதாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், நாங்கள் எடுக்கிற முடிவுகள் ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற விதத்தில் உமக்கு பிரியமானதாய் காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே இந்த காலவேளையில்
நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலே அசுவாடுக பரிசுத்த ஆவியானவரே, ஆங்காங்கே தூரமான இடங்களிலே வீடுகளிலே இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆவியானவர் அசுவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும், அது எங்களுடைய இயக்கமாக மாறட்டும். அதுவே ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மூச்சா இது மாறட்டும். இதுவரைக்கும் நேசித்த இந்த உலகத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற போது அது சரியா இல்லைன்னு சொன்னா அதை வெறுக்கிறவன்றாய் எங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய அளவிற்கு உம்முடைய போதனைகள் எங்களுடைய இயக்கமாய் அது மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. திருச்சபையானது ஜனங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுவை மூச்சாய் கொண்டு போவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. அது எங்களுடைய ரத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகள், தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையானது எங்கள் ரத்தமாய், எங்கள் வாழ்க்கையாய், எங்கள் மூச்சாய் மாற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடுவீராக, ஆவியானவர்கள் மேல் அசைவாடுவீராக, ஆவியானவர்கள் மேல் அசைவாடுவீராக. ஆமென் 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 ஆண்டவரே. தேவனுடைய வல்லமைகளை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் அசைவாடுவீராக. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலையும் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமையில ஆண்டவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆண்டவருடைய என்கவுண்டர் ஒவ்வொரு மேலையும் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் தேவனுடைய பிள்ளைகளாகவே ஜீவித்துவிட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. நீங்க இல்லாம எங்க வாழ்க்கை இல்லைங்கிற ஒரு நிலை வரட்டும். நீங்க இல்லாம ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தீர்மானம் கிடையாதுங்கிற நிலைகள் வரட்டும். நீங்க இல்லாம எங்களுடைய கர்த்தாவே ஒரு நாள் எங்களுக்கு கிடையாது என்று நாங்கள் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள கடந்து வரத்தக்கதாய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாதியாக இருக்கிற எல்லாரும் மேலையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த காலவெளியில ஆண்டவரே யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக, தொடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சபையில மட்டும் இல்ல ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் அநேக ஜனங்கள் வியாதியா இருக்கிறத பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த வியாதி மேல தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாச ஆண்டவரே இந்த வியாதிகள் மாறட்டும். என்னுடைய திருச்சபையில யாரெல்லாம் இந்த பலவீனங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லார் மேலே தேவ வல்லமை இறங்கி அவளை குணமாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பியவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார்னு 107:20 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:5 ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினால குணமாகிறன்னு வாசிக்கிறோம். உம்முடைய தழும்பிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு எங்க ஜனங்களை குணமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் கொள்ளை நோய்கள் என்னுடைய குடும்பங்களை விட்டு வீட்டை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க ரத்த கொட்டைகளும் மறைச்சுங்க ஆண்டவரே. குடும்பங்களின் நடுவில் கத்த சமாதானத்தை கொடுப்பீராக. குடும்பங்களின் நடுவில் கத்த ஆண்டவரே பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஆண்டவரே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே, நல்ல சம்பளங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கிருந்தெல்லாம் அந்த செய்தியை கேட்கிறாங்களோ எல்லா வீடுகளுக்குள்ளேயும் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இந்த காலவெளியில இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமையின் பிரசனம் இந்த காலவெளியில இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆண்டவரே ஆளுகை இந்த வீடுகளின் நடுவில் இறங்கி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துடைய போராட்டங்கள், சத்துடைய ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விடுதலை தருவீராக. ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுக்கு ஆண்டவரே பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிற நிலையிலிருந்து எங்க ஜனங்களை நீர் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் ஜெயிப்பதற்கேற்ற எல்லா கிருபைகளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க ஜனங்கள் மேல உங்களுடைய அளவில்லாத கிருபையை என் ஆண்டவர் நீர் ஊற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை சூழ்ந்து கொள்வதாக, கிருபை நிரப்புவதாக, கிருபை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை குறித்து வைராக்கிய வாஞ்சி உள்ள பரிசுத்த ஆவியானவரே, அவர் அதிக கிருபை அளிக்கிறார்னு யாக்கோபில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட அதிக கிருபைகள் ஜனங்கள் மேல கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஆண்டவரே எங்க வீதிகளில் அந்த கிருபை கடந்து வருவதாக, எங்களுடைய ஊர்களில் அந்த கிருபை கடந்து வருவதாக, எங்கள் மாவட்டங்களில், எங்கள் தேசங்களிலே, உலக நாடுகளில் உடைய கிருபை ஆண்டவரே கடந்து வருவதாக, சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சிந்தி நம்முடைய விலையேற பெற்ற ரத்தம்
எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் பூசப்படுவதாக. ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு கூட காவலாய் நிற்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. நிற்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. தேவ பிரசன்னம் எங்கள் ஜனங்களுக்கு காவலாய் ஆண்டவரே கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மூடிக்கொள்வதாக. தேவ பிரசன்னம் ஜனங்களை மூடிக்கொள்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஒரு பெரிய விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பீராக. ஒவ்வொரு மேலையும், தனிப்பட்ட ஒவ்வொரு மேலையும், குடும்பங்களின் மேலையும் ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் உருவாக்குங்க. ஆண்டவர் ஒரு பெரிய சுகத்தை உருவாக்குங்க. தேவ பிள்ளைகள் என்கிற நிலையை எங்க வாழ்க்கையில் நீங்க உருவாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய அருமையான கருத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை கிருபைக்குள்ள மறைத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் யாவருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வருகிற புதன்கிழமை காலையிலே 6 to 7:30, மாலையிலே 7 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் என்று சொல்லி நமக்கு 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பை கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாதுகாப்பாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை விசேஷ விதத்தில் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென். God bless you all. God bless you.